வணக்கம், வெல்கம் டு யூ கேன் டூ இட் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதுதான் ஏர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால போராட்டங்களை பற்றி இந்த லெசனில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உள்ள நோட்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடக போர்களில் பிரெஞ்சுக்காரர்களையும் அவர்களது கூட்டாளிகளையும் தோற்கடித்த பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை விரிவுபடுத்த தொடங்கியது. அந்த காலத்தில் தென்னிந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிகார போட்டி நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பிரெஞ்சுக்காரர்கள், இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள். யார் இந்த பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற கடுமையான போட்டி நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த கர்நாடக போர்களில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதும் இப்போ தென்னிந்தியாவே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மெதுவாக தங்கள் ஆதிக்கத்தை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயர்களின் அதிகாரத்திற்கு எதிராக முதல் ஒருங்கிணைந்த ஆயுத போராட்டத்தை நெற்கட்டும் செவலைச் சேர்ந்த பூலித்தேவர் தொடங்கினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சும்மா கோபம் காட்டல, நேரடியாக ஆயுதம் எடுத்து படைகளை ஒன்றிணைச்சு திட்டமிட்டு எதிர்த்த முதல் பெரிய தலைவர் பூலித்தேவர். தமிழ்நாட்டின் ஆரம்பகால ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் முக்கியமான பெயர் இவர் தான். நெற்கட்டும் செவல் என்ற பகுதியிலிருந்து எழுந்த இவர் வெளிநாட்டவர்களிடம் தலைகுனிய முடியாதுன்னு முடிவு பண்ணார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து நடந்த கிளர்ச்சிகளுக்கு அவர் அடித்தளமிட்டார். ஒரு மனிதன் தொடங்கிய எதிர்ப்பு எப்படி ஒரு பெரிய மூமெண்ட்டாக மாறுதுன்னு பூலித்தேவரோட கதையை பார்த்தா தெரியும். இவருக்கு பிறகு வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலைன்னு பலர் எழுந்து போராடினாங்க. அந்த தைரியத்துக்கான முதல் ஸ்பார்க் பூலித்தேவர். வேலு நாச்சியார் தனது ராஜ்யத்தை மீட்ட புரட்சி ராணி. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கிளர்ச்சியின் நாயகன். மருது சகோதரர்கள் தென்னிந்திய கூட்டமைப்பின் மூளைகளாக செயல்பட்டவர்கள். தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு கொரில்லா போர்களின் சிறந்த வியூகவாதி. 1755 முதல் 1801 வரை நடந்த இந்த முக்கியமான போராட்டங்கள் வரலாற்று ரீதியாக பாளையக்காரர்கள் கிளர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த எல்லா போராட்டங்களும் தனித்தனியாக நடந்தாலும் வரலாற்றில் இதை ஒரு பெரிய பேரில் குறிப்பிடுறாங்க. அதான் பாளையக்காரர் கிளர்ச்சிகள். இது ஒரு சாதாரண ரிபெலியன் இல்லை, தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் பெரிய ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ். இதுவே நமது தேசிய சுதந்திர போராட்டத்திற்கான தொடக்க புள்ளியாகும். 1857க்கு முன்னாடியே இந்த நாட்டை வெளிநாட்டவர்கள் ஆளக்கூடாதுன்னு எதிர்ப்பு மனநிலை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஆரம்ப விதி இந்த கிளர்ச்சி தான். பாளையங்கள் மற்றும் பாளையக்காரர்கள். முதலில் பாளையக்காரர் முறை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இது ஒரு நிலப்பிரபுத்துவ முறை. இப்போ கதை புரியணும்னா பாளையக்காரர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரே அரசர் நேரடியாக எல்லாத்தையும் நிர்வகிக்க முடியாது. அதனால் சில பகுதிகளை தனித்தனியாக பிரித்து அந்த பகுதியை கவனிக்க தலைவர்கள் நியமித்தாங்க. அதுதான் பாளையக்காரர் முறை. பாளையம் ஒரு பகுதி, இராணுவ முகாம் அல்லது சிற்றரசை குறிக்கிறது. ஒரு சிறிய கிங்டம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த பகுதியை நிர்வகிக்க தனி அதிகாரம் இருக்கும். சில நேரம் இராணுவ முகாமாக இருக்கும். பாளையக்காரர் பாலிகார் பாளையத்தை நிர்வகிக்கும் தலைவர். இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி இல்லை, அதையும் தாண்டி பவர் அதிகமாக உள்ள ஒரு பதவி தான் இந்த பாளையக்காரர். வரி வசூல் பண்ணுவார், பாதுகாப்பை கவனிப்பார், தேவையான நேரத்தில் அரசருக்காக படையும் அனுப்புவார். இவர்கள் நிலங்களுக்கு பதிலாக அரசருக்கு இராணுவ சேவைகளை வழங்கினர். அரசர் அவர்களுக்கு நிலம் கொடுப்பாரு, அதற்கு பதிலாக எப்போ போர் வந்தாலும் படையோடு வரணும்னு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். வரலாற்று தோற்றம். வாரங்களைச் சேர்ந்த காக்கத்திய பேரரசு. அதாவது இந்த பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் உருவானது கிடையாது. இதோட ரூட்ஸ் வாரங்களில் இருக்கிற காக்கத்திய பேரரசிலிருந்து வந்தது. இந்த சிஸ்டமை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது கிபி 1529. அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். மதுரை நாயக்க மன்னரான விஸ்வநாத நாயக்கர் தான் இதை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டை நிர்வகிக்க இது அவருக்கு யூஸ்ஃபுல்லான சிஸ்டமாக இருந்தது. முக்கிய வியூகவாதி அரியநாத முதலியார். இந்த சிஸ்டம் உருவாகிறதுக்கு பின்னாடி பிரைன் யார் அப்படின்னா அரியநாத முதலியார். இந்த அமைப்பை வலுவாக செயல்பட வைத்த முக்கிய மனிதர் அப்படின்னா இவர் தான். மொத்த பாளையங்கள் 72 பாளையங்கள். மொத்த 72 பாளையங்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. ஒவ்வொரு பாளையத்துக்கும் தனி தலைவர், தனி படை, தனி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். 72 பாளையங்கள் புவியியல் ரீதியாக 2 முக்கிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டன. 72 பாளையங்களும் ஒரே மாதிரி இல்லை. அவங்க இருந்த இடம், மொழி, ஆதிக்கம் எல்லாத்தையும் வைத்து
2 பெரிய பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. கிழக்கு பாளையங்கள் தெலுங்கு மொழி ஆதிக்கம். கிழக்கு பகுதியில் இருந்த பல பாளையங்களில் தெலுங்கு பேசுகிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலம்குறிச்சி போன்ற பகுதிகளில் இந்த சைடில் இருந்தது. மேற்கு பாளையங்கள் தமிழ் மொழி ஆதிக்கம். மேற்கு பாளையங்களில் தமிழ் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ஊத்துமலை, தலைவங்கோட்டை, சிங்கம்பட்டி, சேத்தூர், நெற்கட்டும் செவல் போன்ற இடங்கள் இதில் அடங்கும். இந்த டிவிஷன் ஏன் இம்பார்ட்டன்னா, பின்னாடி பூலித்தேவர் கிளர்ச்சியில் யார் சப்போர்ட் பண்ணாங்க, யார் எதிர்த்தாங்கங்கிறது புரியறதுக்கு இது உதவும். பூலித்தேவரின் கிளர்ச்சி 1755 முதல் 1767 வரை. ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை எதிர்த்து முதல் வெற்றியை பதிவு செய்த இந்திய மன்னர் யார்னா நெற்கட்டும் செவல் பூலித்தேவர் ஆவார். பூலித்தேவர் சும்மா எதிர்த்தவர் கிடையாது, நேரடியாக போராடி வெற்றியும் பெற்றவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெற்றி பதிவு செய்த ஆரம்பகால இந்திய தலைவர்களில் முக்கியமான பேர் இவர் தான். நெற்கட்டும் செவலில் இருந்து எழுந்த இந்த மன்னர் வெளிநாட்டு ஆதிக்கத்துக்கு நேராக சவால் விட்டார். ஆற்காடு நவாப் EIC அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் அதிக கடன் வாங்கி கர்நாடக பகுதி முழுவதும் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினார். ஆற்காடு நவாப் பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் நிறைய கடன் வாங்கியிருந்தார். அதை திருப்பி செலுத்த முடியாத நிலை வந்ததும் நீங்கள் வரி வசூல் பண்ணிக்கோங்கன்னு கர்நாடக பகுதியின் டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தாரு. வெளிநாட்டவர்களுக்கு வரி செலுத்த பூலித்தேவர் மறுத்தார். இங்கே தான் பெரிய கிளாஸ் ஆரம்பிக்குது. பூலித்தேவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார், என் நாட்டோட வரியை வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு. இந்த ரெஃப்யூசல் தான் பிறகு போருக்கு காரணமாச்சு. பூலித்தேவரின் கூட்டாளிகள் மேற்கு பாளையங்கள் பதான் அதிகாரிகள் மியானா, முதுமியா, நபிகான் கட்டாக். பூலித்தேவர் தனியாக போராடலை, மேற்கு பாளையங்களை தன்னோட பக்கம் கொண்டு வந்தார். அதோட சில பதான் அதிகாரிகளும் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பெரிய ரெசிஸ்டன்ஸ் உருவாக்க முயற்சி நடந்துக்கிட்டு இருந்தது. நடுநிலை அல்லது எதிரானவர்கள் யார்னா சிவகிரி பாளையம், எட்டயபுரம், பாஞ்சாலம்குறிச்சி. இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணலை. சில பாளையங்கள் நடுநிலையாக இருந்தது. சிலர் நேரடியாக சப்போர்ட் தராமல் விலகி நின்றாங்க. அதனால் பூலித்தேவருக்கு யுனைடெட் சப்போர்ட் கிடைக்கல. பூலித்தேவரை அடக்க மாஃபுஸ்கான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆதரவுடன் முன்னேறினார். பூலித்தேவர் சாதாரண எதிரி இல்லைன்னு புரிஞ்சதும் அவரை அடக்க படை அனுப்பப்பட்டது. மாஃபுஸ்கான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆதரவோடு முன்னேறினார். திருவிதாங்கூர் மன்னர் பூலித்தேவருக்கு ஆதரவாக 2000 வீரர்களை அனுப்பினார். பூலித்தேவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்னு இதிலேருந்து தெரியும். திருவிதாங்கூர் மன்னரே சப்போர்ட் கொடுத்து 2000 வீரர்களை அனுப்பி வச்சிருக்காரு. இது ஒரு லோக்கல் ஃபைட் மட்டும் இல்லை, பெரிய ரீஜினல் ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சு. களக்காடு போர். களக்காடு போரில் மாஃபுஸ்கானின் படையை பூலித்தேவர் தோற்கடித்தார். இதுதான் பூலித்தேவரின் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டில் ஒன்று. பூலித்தேவரை சுலபமாக தோற்கடிக்கலாம்னு நினச்ச ஆங்கிலேய ஆதரவு படைகள் அதிர்ச்சி அடைஞ்சது. களக்காடு போரில் மாஃபுஸ்கானின் படை தோற்கடிக்கப்பட்டது. இந்த வெற்றி ஒரு முக்கிய மெசேஜ் கொடுத்தது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெல்ல முடியாதுன்னு இல்லை, வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். யூசுப் கான் மதம் மாறுவதற்கு முந்தைய பேர் மருதநாயகம். பூலித்தேவரை கட்டுப்படுத்த பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு திறமையான இராணுவ தலைவரை அனுப்பியது. அதுதான் யூசுப் கான். இவரோட பழைய பெயர் மருதநாயகம், கான் சாஹிப் அப்படின்னும் அழைக்கப்படுறார். மே 16, 1761 பூலித்தேவரின் முக்கிய கோட்டைகளை இவர் கைப்பற்றினார். பூலித்தேவரின் எதிர்ப்பு பல வருடங்கள் நீடித்தாலும் 1761 முக்கிய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. ஆனால் பூலித்தேவர் ஆரம்பித்த எதிர்ப்பு அங்கே முடிஞ்சிடல. அது இன்னும் பெரிய கிளர்ச்சிகளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை தாங்கியவர். பூலித்தேவரோட போராட்டத்தில் நினைவில் வைக்க வேண்டிய இன்னொரு பேர் என்னதுன்னா ஒண்டி வீரன். ஆங்கிலேயர்களின் முகாமுக்குள் ஊடுருவிய போது ஒரு கையை இழந்தார். போர் நேரத்தில் ஆங்கிலேயர்களின் முகாமுக்குள்ளே ஊடுருவி தாக்கும்போது ஒரு கையை இழந்தாராம். ஆனால் பின்னடையலை. இணையற்ற தியாகத்திற்காக அறியப்படுகிறார். உயிரை விட தியாகத்தை பெரியதாக பார்த்த வீரர்களில் ஒண்டி வீரனும் ஒருத்தர். அதனால் அவரோட பெயர் இன்னைக்கும் மரியாதையுடன் நினைக்கப்படுகிறது. ராணி வேலுநாச்சியார் 1730 1796.
ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வென்று தனது ராஜ்யத்தை மீட்ட முதல் இந்திய ராணி. ஆங்கிலேயர்களை எதிர்த்து சும்மா போராடினதில்லை, உண்மையாகவே வெற்றி பெற்று தன் நாட்டை மீட்டவர். இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட் பெற்ற முதல் ராணி யாருன்னா வேலு நாச்சியார். அதனால் இவருக்கு தனி இடம் இருக்குது. பல்வேறு தற்காப்பு கலைகள் இவருக்கு தெரிஞ்சு வச்சுருந்தார். வளரி, சிலம்பம், வில்வித்தை மற்றும் குதிரையேற்றம். வேலு நாச்சியார் அரண்மனையில் மட்டும் இருந்த ராணி கிடையாது, நேரடியாக போர்க்களத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்றவர். வளரி வீசுறது, சிலம்பம், வில் எய்கிறது, குதிரை சவாரி எல்லாத்துலேயும் திறமையாக இருந்தாங்க. மொழி புலமை ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது மொழிகளில் சரளமாக பேசும் திறன். அந்த காலத்திலே பல மொழிகளில் பேசும் திறமை இருந்தது, பெரிய விஷயந்தான். ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகளில் சரளமாக பேசுனாங்க. இதனால் பிறகு கூட்டணி உருவாகிறதுலையும் அவருக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. காளையார் கோயில் துயரம் 1772. கர்னல் பான் ஜோர் தலைமையிலான ஆங்கிலேய படைகளும் ஆற்காடு நவாப் படையும் திடீர் தாக்குதல் நடத்தின. 1772 பெரிய ட்ராஜடி நடந்தது. ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாப் படையும் சேர்ந்து திடீர்னு தாக்குதல் நடத்தினாங்க. இது ஒரு சாதாரண போர் கிடையாது, சிவகங்கை அரசையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின தாக்குதல். அவரது கணவர் முத்துவடுகநாதர் போரில் கொல்லப்பட்டார். வேலு நாச்சியாரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு இதுதான். சிவகங்கை மன்னரான அவருடைய கணவர் முத்துவடுகநாதர் போரில் உயிரிழந்தார். ஒரே நேரத்தில் குடும்பத்தையும் நாட்டையும் இழந்த நிலையில் வேலு நாச்சியார் தனது மகளுடன் தப்பித்து கோபால நாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். போருக்கு பிறகு உடனே சரணடைஞ்சிடல, தன் மகளோட சேர்ந்து உயிர் காப்பாற்றிக்கிட்டு வெளியேறினாங்க. திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் சுமார் 8 ஆண்டுகள் மறைவாக வாழ்ந்தாங்க. சிவகங்கை மீட்பு போராட்டம். வேலு நாச்சியார் ஒரு வலிமையான முக்கூட்டணியை உருவாக்கினார். தனியாக போராடினா வெற்றி கிடைக்காதுன்னு புரிஞ்சதும் பெரிய கூட்டணியை உருவாக்க ஆரம்பித்தாங்க. எதிரியை தோற்கடிக்க ஸ்ட்ராட்டஜி தேவைன்னு தெளிவாக யோசித்தாங்க. அவர் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் உதவியுடன் கூட்டணி வைத்தார். வேலு நாச்சியாருக்கு முக்கிய சப்போர்ட் கொடுத்தவர்கள் கோபால நாயக்கரும் மைசூர் மன்னரான ஹைதர் அலியும். இந்த அலையன்ஸ் தான் பிறகு ஆங்கிலேயர்களுக்கு பெரிய சேலஞ்சாக மாறியது. வேலு நாச்சியாரின் உருது பேச்சை கேட்டு வியந்த ஹைதர் அலி 5000 குதிரைப்படை மற்றும் 5000 காலாட்படையை அனுப்பினார். ஹைதர் அலியை சந்தித்த போது வேலு நாச்சியார் உருது மொழியில் பேசினாங்கன்னு சொல்லப்படுது. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹைதர் அலி பெரிய சப்போர்ட் கொடுத்தார். 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் அனுப்பினார். இதுதான் போரின் பேலன்ஸை மாற்ற ஆரம்பித்தது. குயிலி இந்தியாவின் முதல் தற்கொலைப்படை வீராங்கனை. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தளபதி குயிலி. வேலு நாச்சியாரின் படையில் பெண்களுக்கே தனிப்பிரிவு இருந்தது. அந்த படைப்பிரிவின் தளபதி யாருன்னா குயிலி. தைரியத்துக்கு இன்னொரு பெயர் மாதிரின்னு சொல்லலாம். 1780 குயிலி தன் உடலில் நெருப்பை வைத்து கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கில் குதித்து அதனை அழித்தார். ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு அழிக்க வேற வழி இல்லைன்னு புரிஞ்சதும் குயிலி ஒரு கடுமையான முடிவை எடுத்தாங்க. தன் உடம்புக்கு தானே தீ வைத்து நேராக ஆயுத கிடங்குக்குள்ளே குதித்து அதை குண்டு வெடிக்க வைத்தாங்க. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் நினச்சி பார்க்கவே முடியாது. ஆங்கிலேய ஆயுதங்கள் முற்றிலுமாக அழிந்ததால் சிவகங்கையை வேலு நாச்சியாரால் மீட்க முடிந்தது. ஆயுதங்கள் அழிந்ததும் ஆங்கிலேய படை பலவீனமாயிடுச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேலு நாச்சியார் மீண்டும் போராடி சிவகங்கை மீட்டுட்டாங்க. அதனால தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வென்று தன் நாட்டை மீட்ட முதல் இந்திய ராணின்னு வரலாறு இவரை நினைவில் வைக்கிறது. சிவகங்கையை நிர்வகிக்க மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாருக்கு பெரிதும் உதவினர். வேலு நாச்சியாரின் வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு முக்கிய பெயர் இருக்கு, மருது சகோதரர்கள். பிறகு பெரிய கிளர்ச்சியை வழிநடத்த போகிற இந்த இரு தலைவர்களும் சிவகங்கை நிர்வாகத்தில் வேலு நாச்சியாருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 1799. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக 1790 பொறுப்பேற்றார். 1790 பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். தன்னம்பிக்கை, நேர்மையான குணம், அச்சமில்லாத பேச்சு, இதனால் ஆரம்பத்திலிருந்தே மற்ற பாளையக்காரர்களிடம் தனி மரியாதை இருந்தது. ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிடம் வரியை அதிகரிக்க தொடங்கினார். ஆங்கிலேயர்களின் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மாற ஆரம்பிச்சது, வரி. முன்னாடி இருந்ததை விட அதிகமான டேக்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. பாளையக்காரர்கள் தங்கள் அதிகாரத்தை இழக்க ஆரம்பித்த நிலை.
1798 வீரபாண்டிய கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய வரி பெரும் அளவில் உயர்த்தப்பட்டது. 1798க்குள்ள கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய டேக்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது சாதாரண வரி உயர்வு கிடையாது. பாளையக்காரர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர ஆங்கிலேயர்கள் எடுத்த ஒரு பொலிட்டிக்கல் மூவ். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் காலின் ஜாக்சன் கட்டபொம்மனை நேரில் சந்திக்க உத்தரவிட்டார். அடுத்தது டென்ஷன் அதிகரிக்க காரணமான சம்பவம் என்னன்னா, திருநெல்வேலி கலெக்டராக இருந்த காலின் ஜாக்சன் கட்டபொம்மனை நேரில் வர சொல்லி அழைப்பு அனுப்பினார். கட்டபொம்மன் 23 நாட்கள் பல இடங்களுக்கு அலைக்கடிக்கப்பட்டார். கட்டபொம்மன் நேராக போய் சந்திக்கலாம்னு நினச்சாரு. ஆனால் அவரை மரியாதையோடு நடத்தலை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், மீண்டும் வேறு இடம், இப்படி 23 நாட்கள் அலைக்கழிச்சாங்க. இது ஒரு அரசரை அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ராமநாதபுரம் சந்திப்பு. இறுதியாக ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார். பல நாட்கள் கழித்து ராமநாதபுரத்தில் தான் சந்திப்பு நடந்தது. ஆனால் அந்த மீட்டிங் பீஸ்ஃபுல்லாக இல்லை. அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. சந்திப்பிலேயே டென்ஷன் அதிகமாகிடுச்சு. கட்டபொம்மனை கைது செய்ய முயற்சி நடக்குதுன்னு சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிருச்சு. கட்டபொம்மன் தப்பிக்க முயன்ற போது ஏற்பட்ட மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டார். நிலைமை ஆபத்தானதுன்னு புரிஞ்சதும் கட்டபொம்மன் தப்பிக்க முயற்சி பண்ணார். அந்த நேரத்தில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்படுறாரு. இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் கான்ஃப்ளிக்ட் இன்னும் மோசமாயிடுச்சு. அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மனோட முக்கிய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்படுறாரு. இதுவும் கட்டபொம்மனுக்கு பெரிய அழுத்தம் கொடுக்க பயன்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சி போர். 1799 மேஜர் பேனர்பன் பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டார். இப்போ சிச்சுவேஷன் முழுக்க போரா மாறிடுச்சு. 1799 மேஜர் பேனர்பன் பெரிய படையோட பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டார். கோட்டையை சுற்றி அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. கட்டபொம்மன் தப்பிக்க சென்றார். கோட்டை நீண்ட நேரம் தாங்க முடியாத நிலை வந்ததும் கட்டபொம்மன் அங்கிருந்து வெளியேறினார். ஆனால் போராட்டத்தை நிறுத்தலை. புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் உதவியுடன் அவர் கைது செய்யப்பட்டார். ஆங்கிலேயர்களால் நேரடியாக பிடிக்க முடியல, ஆனால் துரோகம் நடந்தது. புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமானின் உதவியால் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டார். 1799 அக்டோபர் 16 கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டார். 1799 அக்டோபர் 16 கயத்தாறு. கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தலைகுனியாத ஒரு போர் வீரனின் வாழ்க்கை இங்கே முடிஞ்சது. ஆனால் அவரோட பெயர் அங்கே முடிஞ்சிடல. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக மாறிடுச்சு. ஊமைத்துரை கட்டபொம்மனின் சகோதரர் ஆவார். கட்டபொம்மன் இறந்த பிறகும் அந்த போராட்டம் அங்கேயே முடிஞ்சிடல. அவரோட சகோதரரான ஊமைத்துரை தொடர்ந்து எதிர்ப்பு மனநிலையை உயிரோடு வச்சிருந்தார். ஊமைத்துரை பின்னர் மருது சகோதரர்களுடன் இணைந்தார். பிறகு ஊமைத்துரை மருது சகோதரர்கள் கூட ஆங்கிலேயருக்கு எதிராக அடுத்த பெரிய கிளர்ச்சியில் பங்கிடுறார். இதுதான் அடுத்த சாப்டருக்கு லீடு. மருது சகோதரர்கள் 1748 முதல் 1801 வரை. மருது சகோதரர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. தமிழ்நாட்டின் ஆரம்பகால சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத 2 பெயர்கள் பெரிய மருது, சின்ன மருது. இருவரும் சகோதரர்கள். போர் திறமை மட்டுமில்லை, அரசியல் அறிவும் கூட்டணியை உருவாக்கும் திறமையும் இருந்த தலைவர்கள். இவர்கள் சிவகங்கை அரசில் முக்கிய பொறுப்பில் இருந்தனர். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட பிறகு அரசை நிர்வகிக்க மருது சகோதரர்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இராணுவத்திலும் நிர்வாகத்திலும் முக்கிய பங்கு வகித்தாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்க முயன்றனர். ஒருத்தராக போராடினா வெற்றி கஷ்டம்னு புரிஞ்சிருந்தது. அதனால் மருது சகோதரர்கள் ஒரு பெரிய ஐடியா யோசித்தாங்க. தென்னிந்திய பகுதிகளை ஒன்றிணைச்சு பெரிய கூட்டணியாக உருவாக்கணும்னு. இது சாதாரண லோக்கல் ஃபைட் கிடையாது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பெரிய ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்டாக மாறுச்சு. சிவகங்கை, திண்டுக்கல், மைசூர், மலபார் போன்ற பகுதிகளை இணைக்க முயன்றனர். பல பகுதிகளோட லீடர்ஸை தொடர்பு கொண்டு சப்போர்ட் சேர்க்க முயற்சி நடந்தது. சிவகங்கை, திண்டுக்கல், மைசூர், மலபார் இப்படி பெரிய நெட்வொர்க்கை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. இது அந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டு பொலிட்டிக்கல் திங்கிங். கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துரையும் இவர்களுடன் இணைந்தார். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகும் எதிர்ப்பு முடிஞ்சிட கிடையாது. அவரோட சகோதரர் ஊமைத்துரை மருது சகோதரர்களோட சேர்ந்தார். இதனால் இந்த மூமெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிச்சு. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. 1801. 1801 மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டனர். 1801
ஒரு வரலாற்று முக்கியமான டாக்குமெண்ட் வெளியிடப்பட்டது. அதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இது ஒரு சாதாரணமான ஒரு அறிவிப்பு கிடையாது. ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு பெரிய அழைப்பு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என மக்களுக்கு கேட்டுக்கொண்டனர். நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து போராடணும்னு மக்கள்கிட்ட ஓப்பனாக அழைப்பு விடுத்தாங்க. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட யூனிட்டி கால் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம்தான். இந்தியர்களுக்கான முதல் தேசிய அழைப்பு என்று இது கருதப்படுகிறது. பின்னாடி வந்த தேசிய சுதந்திர இயக்கங்களுக்கு முன்னோடியாக மக்கள் ஒன்றிணையணும் அப்படிங்கிற எண்ணம் இங்கே இருந்தது. அதனால தான் இந்த பேரறிக்கை இந்தியர்களுக்கான முதல் தேசிய அழைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சாதி மற்றும் மத வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மருது சகோதரர்களின் முடிவு. ஆங்கிலேயர்கள் பெரிய இராணுவ சக்தியுடன் கிளர்ச்சியை அடக்கினர். மருது சகோதரர்களின் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆங்கிலேயர்களிடம் பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. நவீன ஆயுதங்கள், பெரிய படை, சில உள்ளூர் அரசர்களுடைய சப்போர்ட். அதனால் கிளர்ச்சியை அவங்களால அடக்க ஆரம்பித்தாங்க. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 2 சகோதரர்களின் வாழ்க்கை அங்கே முடிஞ்சாலும் ஒன்றிணைந்து போராடு அப்படிங்கிற அவங்க விட்டு சென்ற மெசேஜ் இன்றைக்கும் வரலாற்றில் உயிரோடு இருக்குது. மருது சகோதரர்களின் போராட்டம் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்தியது. இந்த கிளர்ச்சி தோற்று போயிருக்கும், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் முடியலை. இன்னும் ஒரு பவர்ஃபுல் லீடர் கொங்கு நாட்டில் எழுந்துட்டு இருந்தார். அவர் தான் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை 1756 முதல் 1805. தீரன் சின்னமலை கொங்கு நாட்டின் முக்கியமான பாளையக்காரர் ஆவார். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில், குறிப்பாக கொங்கு நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தவர் தீரன் சின்னமலை. சாதாரண பாளையக்காரர் இல்லை, ஸ்ட்ராட்டஜி வைத்து போராட தெரிந்த ஒரு தலைவர். அவரது இயற்பெயர் தீர்த்தகிரி. இன்று எல்லாருக்கும் தீரன் சின்னமலைன்னு தெரியும், ஆனால் அவருடைய உண்மையான பெயர் தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை என்ற பெயர் உருவானது ஒரு சம்பவத்தால். ஒரு முறை மைசூர் திவான் வசூலித்த வரிப்பணத்தை பறித்தார். அந்த காலத்தில் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் கொண்டு செல்லப்பட்டு வந்துச்சு. அதை தீர்த்தகிரி வழிமறித்து பறித்துக்கொண்டார். இது சாதாரண கொள்ளை கிடையாது, அதிகாரத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு. சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை வரியை பறித்து கொண்டதாக சொல் என்று கூறினார். அவரை யார் பறிச்சான்னு கேட்டபோது, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன மலை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுன்னு சொன்னாராம். அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் சின்னமலைன்னு பேர் நிலைச்சு போயிடுச்சு. பிரெஞ்சு படைகளிடமிருந்து இராணுவ பயிற்சி பெற்றார். தீரன் சின்னமலை வெறும் வீரத்தால் மட்டும் போராடலை, ப்ராப்பர் மிலிட்ரி ட்ரைனிங்கும் அவர்கிட்ட இருந்தது. பிரெஞ்சு படைகளிடமிருந்து போர் முறைகளை கற்றுக்கொண்டார். இதனால் பிறகு ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் போது வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி அவர் பயன்படுத்தினார். திப்பு சுல்தானுடன் இணைப்பு. மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். திப்பு சுல்தான் இறந்த பிறகும் போராட்டத்தை தொடர்ந்தார். 1799 திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் மனசு உடைஞ்சிட்டாங்க. ஆனால் தீரன் சின்னமலை மட்டும் பின்னடையலை. இப்போ நாம தான் தொடரணும்னு போராட்டத்தை தொடர்ந்தார். கொரில்லா போர். ஓடா நிலையில் கோட்டை அமைத்து கொரில்லா போர் முறையை பயன்படுத்தினார். நேராக போர்க்களத்தில் நின்று சண்டை போட்டு ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையை ஜெயிக்க கஷ்டம். அதனால வேறு வழி தேர்ந்தெடுத்தார். அதுதான் கொரில்லா வேர்ஃபேர். ஓடா நிலையில் கோட்டை அமைச்சு எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குறது, வேகமாக நகர்றது, மறுபடியும் மறைஞ்சிடுறது, இப்படித்தான் போராடினார். அதனால் ஆங்கிலேயர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறினார். ஆங்கிலேயர்களுக்கு பல தோல்வுகளை ஏற்படுத்தினார். தீரன் சின்னமலை அப்படிங்க ஆங்கிலேயர்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் பயன்படுத்திய ஸ்ட்ராட்டஜி காரணமாக பல முறை அவங்களுக்கு தோல்விதான் வந்தது. துரோகம் மற்றும் முடிவு. அவரது சமையல்காரரின் துரோகத்தால் கைது செய்யப்படுறாரு. ஆங்கிலேயர்களால் நேராக போரில் பிடிக்க முடியல. ஆனால் இங்கேயும் ஒரு துரோகம் நடந்தது. அவருடைய சமையல்காரருடைய தகவலால் அவர் இருக்கும் இடத்துலேருந்து தெரிய வந்தது. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டை. தீரன் சின்னமலைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
இதுக்கு முடிவுரை 1755 முதல் 1805 வரை தமிழ்நாட்டில் நடந்த இந்த கிளர்ச்சிகள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் தொடக்க கால அத்தியாயங்களாக கருதப்படுகின்றன. பல வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி எழுந்துருச்சு, ஏன் வெளிநாட்டவர்கள் நம்ம ஆளணும்? அந்த கேள்விக்காகத்தான் பூலித்தேவர் ஆயுதம் எடுத்தார். வேலு நாச்சியார் தன் நாட்டை மீட்டார். கட்டபொம்மன் வரி கொடுக்க மறுத்தார். மருது சகோதரர்கள் ஒற்றுமைக்காக அழைப்பு விடுத்தார்கள். தீரன் சின்னமலை கடைசி வரை போராடினார். இந்த போராட்டங்கள் பின்னாளில் இந்திய தேசிய சுதந்திர இயக்கத்திற்கு அடித்தளமிட்டன. இந்த வீரர்கள் உடனே வெற்றி பெறல, ஆனால் அவர்கள் விதைத்த எதிர்ப்பு மனநிலை தான் பிறகு இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டமாக வளர்ந்தது. அதனால் இவர்களோட பெயர்கள் வரலாற்றில் மட்டும் இல்லை, நம்ம நினைவுலையும் இருக்கும். சுதந்திரம் ஒரே நாளில் கிடைக்கல, பல தலைமுறைகளுடைய தியாகத்தால் தான் கிடைச்சது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு எந்த ஹிஸ்ட்ரி டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு வீடியோ போடுவோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி டாப்பிக்கோடு சந்திப்போம். நன்றி.